மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் நடத்திய இப்தார் நோன்பு துறக்கும் நிகழ்வு இன்று செவ்வாய்க்கிழமை 25/3/2025 மாலை பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஸலவாத் ஓதப்பட்டது. அத்தோடு நோன்பு பெருநாள் தொடர்பான சிறப்பு சொற்பொழிவினை கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாசார சிரேஷ்ட விரிவுரையாளர் அஸ்ஸைக் எஸ்.எல்.எம். நஸ்மில் ஆற்றினார். இந்நிலையில் 6:15 மணிக்கு நோன்பு துறந்து உணவு உட்கொண்டனர். இந்நிகழ்வில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர்களான சுதர்ஷினி ஸ்ரீகாந்த் மற்றும் நவரூபரஞ்சினி முகுந்தன், மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் எஸ். சுபியான் உட்பட மாவட்ட செயலக உயரதிகாரிகள், ஊழியர்கள், வர்த்தக சங்க பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். படைத்தான். அவனே அவனுக்கு அவன் பேசும் மொழியின் விளக்கத்தை கற்றுக் கொடுத்தான். அவனே அவனுக்கு அவன் பேசும் மொழியின் விளக்கத்தை கற்றுக் கொடுத்தான். சூரியனும் சந்திரனும் கணக்கின் இந்த சமய புரிந்துணர்வு மத நிகழ்வுகளில் உண்டான இப்தார் நிகழ்விலே மாவட்ட செயலர் மாவட்ட செயலர் செயலாளர் செயல்படுகின்றார்கள். எங்களுடைய அலுவலகத்துக்கு சேவைக்காக வருவர்களுக்கு கூட நாங்கள் எந்த மொழி சேவையாற்றக்கூடிய வகையிலே ஆயத்தமாக இருக்கின்றோம். இன்றைய தினத்திலும் இந்த நோன்பு திறக்கும் இந்த நிகழ்வானது அனைத்து மக்களையும் உங்களுடைய அலுவலகத்தை சேர்ந்த அனைத்து மக்களையும் இணைத்து நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற தருணத்திலே நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். உங்களுடைய சகோதர முஸ்லிம் சகோதரர்கள் நோன்பு நோட்டு இந்த நிகழ்வில் நினைத்துக் கொண்டு இந்த சிறப்பாக நாங்கள் இதை செய்ய தக்க சிறப்பாக ஒழுங்கமைத்த அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுதல்களை எல்லோரும் கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதமும் இறைவனுக்காக மிக கட்டுப்பாடோடு இந்த நோன்பை விரதத்தை அனுஷ்டித்து இன்னும் ஒரு 4-5 நாட்களிலே அதை முடித்து வைக்க இருக்கிற நிலையில் அந்த மகிழ்ச்சியிலே இந்த மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்திலே நாம் எல்லோரும் குழுமி இருக்கிற இந்த தருணத்திலே இறைவனுடைய அருள் எப்போதும் என்றென்றும் எங்கள் எல்லோருக்கும் உண்டாக வேண்டும் என்று முதலில் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மாவட்ட செயலர் வழங்கப்பட்டிருக்கின்ற உணவுகள் மரக்கறி வகையை சார்ந்தவை. எனவே நாங்கள் உங்களுடைய உணவுகளை அரசாங்க அதிபரான ஜே.ஜே. முரளிதரன் அம்மணி அவர்களுக்கு